அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேப்பர் க்ரியேட் பண்ணதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு இன்ஸ்டால் மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் க்ரோம்க்கு போகிறோம். போயிட்டு மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர் ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர் ஃப்ரீ டவுன்லோடில் இந்த இருக்குது மைக்ரோசாஃப்ட் மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர் டவுன்லோட். அதை கிளிக் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பேஜில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது டவுன்லோடு ஃப்ரீ 5.2 MB. அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு டவுன்லோட் ஆகி அது என்ன ஆகுனா, இந்த ஐக்கானில் மேத் WG செட்டப் அப்படின்னு பிசியில் டவுன்லோடில் கிடக்கும். இப்போ அதை என்ன செய்யணும், நாம் ரன் அதை டபுள் கிளிக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ரன் கேட்கும். அதை என்ன செய்றீங்க, ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன கேட்குதுன்னா, மிஸ்ஸிங் .NET ஃப்ரேம் ஒர்க் உங்கள் சிஸ்டத்தில் இல்லை, ஸோ அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணால் தான் இது பண்ண முடியும்னு சொல்லுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், get.NET 2.0 அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ அது என்ன செய்யுது, இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அந்த பேஜில் இந்த டவுன்லோடு இருக்குது, அதை போய் டவுன்லோட் கொடுக்குறேன். அது என்ன ஆகுதுன்னா, NetFX 20 SP2 அப்படின்னு சொல்லி டவுன்லோட்ஸில் கிடக்கும். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி கேட்குது. இந்த இருக்குங்களா, டவுன்லோட்ஸ் போகிறோம், அங்கே டவுன்லோட் ஆயிரும். இந்த இருக்குது NetFX, இதை டபுள் கிளிக் கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன பார்க்குது, இந்த மாதிரி வரும். முதல்ல இந்த இது வரும், இதில் கீப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்து இந்த டவுன்லோடில் போயிட்டு NetFX 20 SP2 இதை கிளிக் பண்ணோம். பண்ணோடனே என்ன ஆகுது, do you want to allow this app to make changes to your deviceன்னு கேட்கு. உடனே எஸ் சொல்கிறோம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்குது டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் திஸ் ஃபீச்சர், அதை கிளிக் பண்ணணும். முதல்ல டவுன்லோட் ஆகுது, அப்புறம் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டாலிங் முடித்த உடனே இப்போ எங்கே போகிறோன்னா, இந்த மேத் WG செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் டபுள் கிளிக் கொடுத்தோன்னா ஓப்பன் கொடுத்து இந்த மாதிரி வெல்கம் டு மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது வரும். அதில் போயிட்டு இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்றீங்க. ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் மைக்ரோசாஃப்ட் எஜுகேஷன் லேப்ஸ் யூசேஜ் மேட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி செக் ஃபார் அப்டேட்ஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுது, இந்த மாதிரி ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ், சரி லைசன்ஸ் மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ் வரும். அதை அக்செப்ட் கொடுத்துட்டு திருப்பி என்ன செய்யணும், இன்ஸ்டால் கொடுத்துறீங்க. இன்ஸ்டால் கொடுத்த உடனே என்ன ஆகுது, இன்ஸ்டால் ஆகும். இந்த அடுத்தப்புறம் முடித்த உடனே ஃபினிஷ்னு கொடுக்குறோம். ஃபினிஷ் கொடுத்த உடனே அது என்ன ஆகும்னு சொன்னால், அந்த மைக்ரோசாஃப்ட் இந்த இதில் போய் தான் இருக்கும். நம்ம இந்த சர்ச் பாரில் போயிட்டு அந்த மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா, அதை டைப் பண்ணோன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன செய்யலான்னா, பின் டு டாஸ்க் பாரில் வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணக்கப்புறம் நமக்கு அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட மேத் ஒர்க்ஷீட் ஜெனரேட்டரோட பேஜ். தேங்க்யூ.